ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நாம் வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்குவோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். எந்த அளவுக்கு இந்த வெங்காயம் நல்லா ஒரு ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த சாப்பாடுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி வந்துட்டுருக்கும்போது நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த எண்ணெயிலேயே வெங்காயமும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், கருகிடக்கூடாது. ஆனால் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகணும். நல்லா நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா இதை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம். இந்த தக்காளியையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி பழம் கரையிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நாம் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் சேர்த்துக்குவோம். ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்குவோம். பாருங்கள், நாம் பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்குவோம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கணும். நம்ம காய் வேகிறதுக்கு தனியாக தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அதனால இந்த எண்ணெயிலே நல்லா காய் வேகணும். பாருங்கள், நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எண்ணெயிலே இந்த காயில் வதக்கி விடணும். காய் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையும் சேர்த்துக்கிட்டு இந்த மசாலாவை நல்லா வதக்கி விடணும். நல்லா இந்த மாதிரி சுருளை வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா நமக்கு காய் வெந்து வந்துட்டு இருக்கு. இது கூடவே உப்பு மசாலாலாம் சேர்த்துட்டோம். இப்போ இது கூட 3 முட்டைகளை உடைச்சி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். நம்ம ஏற்கனவே 2 தடவை உப்பு போட்டிருக்கனால நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு செக் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த காய்களோடு சேர்த்து முட்டையெல்லாம் நல்லா வந்திருக்கு. இப்போது இது கூட நாம் கருவேப்பிலை கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக போடும்போது இதோட மனம் நல்லாயிருக்கும். இறக்க போக முன்னாடி சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான நமக்கு பீன்ஸ் கேரட்டு எக்கு பொரியல் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஸ்கூலுக்கு லஞ்சு பாக்ஸ் கட்டுறதுக்கு கூட கொஞ்சமாக சாதம் கிளறி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு சேர்த்து நல்லா இது கூட கிளறி கொடுங்களேன். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸும் காலியாக தான் வரும். நம்ம ரொம்ப காரம் சேர்க்காமல் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் இதை செஞ்சுருக்கோம். பாருங்கள், மீதமுள்ளதை எடுத்து வச்சுட்டு நாம் ஸ்டஃபிங் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.